எல்லாரும் சில இடத்துல தப்பா புரிஞ்சுக்கிறோம். 7:30 சனி கெடுதல் மட்டும் தான் செய்யுமா? சில கமிட்மெண்ட் கொடுக்கும். வாழ்க்கையை சரி பண்ணக்கூடிய அமைப்புகளை செய்யும். சரவணா க்ளோஸா? ஓகே, சரவணா க்ளோஸ். லக்னம் எல்லாம் சொல்லிட்டீங்க. ஃபுட் ரிலேட்டட் 7:30 சனியில் ஃபுட் ரிலேட்டட் பிசினஸ் செய்யலாமா? ஆர் வேலைக்கு செல்லலாமா? ஹெல்த் அடிக்கடி பாதிக்கப்படுகிறது, தீக்காயம் ஏற்படுகிறது, கடன் பிரச்சனைகள் எப்பொழுது தீரும்? 23 டிசம்பர் 1993 12:08 PM பழனி. மேஷராசி அஸ்வினி நட்சத்திரமா 7:30 சனி நீங்களே சொல்லிட்டீங்க. ராசியை குரு பார்க்கிறாரு. அதே நேரத்தில் 8-12 சுபத்துவ அமைப்புகள்ல சனி அதிக சுபத்துவமா, சந்திரன் செவ்வாய் தாங்க அதிக சுபத்துவ அமைப்புகள்ல வராரு. முதல் நிலையில குருவின் வீட்டுல இவரோட சுக்கிரனோட இணைந்து திக்பல ஸ்தான திக்பலத்தோட இருக்கக்கூடிய அமைப்புகள்ல முதல் நிலை சுபத்துவம்னு சூரியனும் வராரு. சூரியனும் இங்க அஸ்தகங்கப்படுத்திருக்கிறாரு செவ்வாயை. சந்திரன் 2ஆம் நிலை. சரி, இந்த இடத்துல பழனியை விட்டு வெளியில இருக்கிற ஜாதகம் இப்ப என்ன தசை நடந்துகிட்டு இருக்கு? சந்திர தசையை ஆரம்பிச்சாச்சு. சந்திர தசையில செவ்வாய் புக்தி வரப்போகுது 20ஆம் தேதியில இருந்து. அதுக்கு முன்னுக்குல இருந்தே செவ்வாய் சில விஷயங்களை கொடுத்தாலும் இந்த சந்திர தசை உங்களுக்கு யோக தசை தான். சந்திரன் யோக தசைங்க. எல்லாரும் சில இடத்துல தப்பா புரிஞ்சுக்கிறோம். 7:30 சனி கெடுதல் மட்டும் தான் செய்யுமா? சில கமிட்மெண்ட் கொடுக்கும். வாழ்க்கையை சரி பண்ணக்கூடிய அமைப்புகளை செய்யும். சரிங்களா? சந்திரன் 5ஆம் அதிபதியா ஆகி சந்திர தசையில செவ்வாய் புக்தி 20ஆம் தேதி மார்ச் 20 தான் நடக்க போகுது 2026. அப்ப என்ன இருக்கும்? சந்திர தசையில செவ்வாய் புக்தியில ஏதோ ஒரு தொழில் அமையணும். சின்ன சின்ன அமைப்புகள்ல சாப்பாடு, உணவு, வெள்ளை நிறம், மேக்கப், சாரீஸ், பட்டு சாரீஸ் மாதிரியான விஷயங்கள், சில நேரங்கள்ல பார்பர் ஷாப், ஹேர் சலூன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும். இன்னும் கூடுதல் அமைப்புகள் இது ஒரு அளவுக்கு யோக தசை தானே சந்திரன். ஆமா, ஓகே. ப்ரீவியஸ்ல சுக்கிரன் அமைப்புகள் இருந்திருக்கு. ஆமா, நீங்க பிறந்ததுல சுக்கிர தசையே நடந்தனால இங்க சுபத்துவ தொழில் அமைப்புகள் முதல்ல அமையாம இருக்கும். சரி, சமையல், சாப்பாடு, அழகு, பெண்கள் சார்ந்த அமைப்புகள் அத்தனையும் தொழிலாக செய்யலாம். கண்டிப்பாக செய்யுங்க. சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி ஆரம்பிங்க. கண்டிப்பாக பெரிய லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு தான்.